சாரதா ஒரு வீட்ல வேலை பண்றா. வீட்டு ஓனர் நந்தினி திமிரு பிடிச்சவ. அவளுக்கு பணக்காரியன்னு ரொம்ப அகங்காரம். நந்தினி அவங்க வீட்டு வேலைக்காரங்க கிட்ட நல்ல விதமா பேசவே மாட்டா. நந்தினியோட பொண்ணு ஸ்வாதி 5th கிளாஸ் படிக்கிறா. சாரதாவோட பொண்ணு ஷாலு கூட 5th கிளாஸ்ல படிக்கிறா. எப்பாவது ஷாலுவோட ஸ்கூல் லீவ் இருந்தா அவ சாரதாவோட வேலைக்கு வந்துடுவா. ஷாலு, நீ இங்க உட்கார்ந்து படி, அதுக்குள்ள நான் அம்மா சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர. சரி மம்மி. என்னாச்சு சாரதா, இன்னைக்கு கூட ஷாலுவை கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, அது அவளுடைய அப்பா ஊர்ல இல்ல, வீட்ல எப்படி தனியா விட்டுட்டு வருது, அதனால கூட்டிட்டு வந்த. அவ ஒன்னும் பண்ண மாட்டான். அவ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால அவ படிச்சுட்டு இருக்கா. படிச்சு இவ என்ன கலெக்டர் ஆக போறாளா? நீங்க எல்லாம் 5ஆவதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிடுவீங்க. இல்ல ஆண்டி, நான் படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆகுவேன். நான் அப்பா அம்மாக்கு சொல்லிருக்கேன் நான் நிறைய படிக்கணும்னு. பாருமா, உங்க அம்மா ஏழை, அதனால நீ இன்ஜினியர் ஆக முடியாது. இந்த கனவெல்லாம் காணாத. அதுலயும் நீ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதில்ல, ஏதோ ஒரு சின்ன ஸ்கூல்ல படிக்கிற, தமிழ் மீடியம்ல. அப்படி படிச்சு நீ இன்ஜினியர் ஆக முடியாது. சாரதா, பசங்களுக்கு உன்னால முடிஞ்ச கனவை மட்டும் காண சொல்லு. பாவ ஷாலு பெரிய இன்ஜினியர் ஆகிற கனவு கட்டுறா. உனக்கு தெரியாதா நீ ஏழைன்னு? ஷாலு வருத்தப்பட்டா. அவ சாரதாவோட வீட்டுக்கு போறப்போ சாரதாவை கேட்டா, அம்மா, ஏழைன்னா என்ன? ஆண்டி ஏன் எங்களை ஏழைன்னு சொல்றாங்க? ஏழை இன்ஜினியர் ஆக முடியாதா மம்மி? நான் தேவையில்லாம நினைக்கிறேன்னா இன்ஜினியர் ஆகணும்னு. அப்படியெல்லாம் நினைக்காத கண்ணா. உன்னோட தலையெழுத்துல நீ இன்ஜினியர் ஆகணும்னு இருந்தா நீ கண்டிப்பா ஆவ. ஆனா இதை நினைவு வச்சுக்கோ ஷாலு, யாரோ சொல்லிட்டாங்கன்னு உன் கனவை விடாத. நீ இன்ஜினியர் ஆகணும்னு உன்னோட மனசுல நினைச்சிட்டா கண்டிப்பா ஆவ. சரி வா, நான் உனக்கு ஸ்வீட் கடையில லட்டு வாங்கி தரேன். உனக்கு லட்டு பிடிக்கும் இல்லையா? சரி மம்மி, நீங்க எனக்கு 1 இல்ல 2 லட்டு வாங்கி தாங்க. சாரதா ஷாலு மனசு நோக்கக்கூடாதுன்னு இப்படி அவகிட்ட பேசுறாங்க. அவ கனவை காணணும்னு அவங்க நினைச்சாங்க. ஒரு நாள் வேலைக்கு போனப்போ அவங்க பார்த்தா நந்தினி அவங்க மொபைல் போன்ல பேசிட்டு இருந்தாங்க. ஸ்வாதி அவ மொபைல்ல கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தா. அப்போ நந்தினி ஸ்வாதிய டிராயிங் ரூம்ல இருந்து சத்தம் போடுறாங்க. ஸ்வாதி, இன்னும் எவ்வளவு நேரம் விளையாடுவ? போத படி, நாளையிலிருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது. மோம், இன்னும் கொஞ்ச நேரம்தான். நான் நல்லா கேம் விளையாடுறேன். நான் படிச்சிருக்கேம்மா, எனக்கு எல்லாமே தெரியும். ஸ்வாதி, உன் ரூமை பெருக்கவா? இல்ல ஆண்டி, நான் கேம் ஆடுறேன். எனக்கு என்னோட ஸ்கூல் லீவு. இப்போ வேணா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஸ்வாதி, தப்பு நினைக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லவா? பசங்க இவ்ளோ நேரம் மொபைல்ல விளையாடக்கூடாதுமா. உங்க எக்ஸாம் நாளையிலிருந்து ஆரம்பிக்குது இல்லையா? உங்க அம்மா சொல்றாங்க இல்லையா? சாரதா பெரியவங்கிறதுனால ஸ்வாதிக்கு புத்தி சொல்லிட்டு இருந்தா. திடீர்னு நந்தினி வந்து எல்லாத்தையும் கேட்டா. சாரதா, என்ன இது? இதுதான் பேசுற முறையா? யார் இந்த உரிமையை கொடுத்தாங்க? நீ எங்க இருக்கிறமோ அங்கிரு. நீ ஒரு வேலைக்காரி. என்னோட பொண்ணு உன்னோட பொண்ணு மாதிரி இல்ல, ஏதோ ஒண்ணு படிக்க. இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிற அவ நல்ல மார்க் வாங்குவா. போய் இங்கிருந்து. இதுக்கப்புறம் என் பொண்ணுகிட்ட எப்பவுமே இந்த மாதிரி பேசாத. ஏதோ வேலைக்குன்னு வச்சா வீட்ல ஒருத்தி ஆக பாக்குறியா? மன்னிச்சிடுங்க நந்தினி அம்மா, பாப்பாவுக்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் படிக்க சொன்னம்மா. சரி சரி, என் தலைய தின்னாத. வெளிய போய் வீடை கிளீன் பண்ணு. அப்புறம் ஸ்வாதி, நான் கொஞ்ச நேரத்துல மார்க்கெட்டுக்கு போறேன். நான் போனதுக்கு அப்புறம் நீ படிக்க ஆரம்பி. நந்தினி எப்பவுமே இப்படிதான். அவ ஸ்வாதிய சரியா கவனிக்க மாட்டா. அதனால ஸ்வாதியோட படிப்பு பாதிச்சுது. அப்போ ஒரு நாள், அம்மா, நான் சொன்னேன்ல எனக்கு தெரியாது மேக்ஸ் எக்ஸாம் இருக்கும்னு. நான் மறந்துட்டேம்மா. இப்போ என்ன செய்ய? உங்க அப்பா கூட வீட்ல இல்ல. டியூஷன்ல படிக்க மாட்டியா? இவ்ளோ லெசன்ன 2 நாள்ல எப்படி படிப்ப? என்னாலையும் உனக்கு சொல்லி கொடுக்க முடியல. எவ்வளவு படிக்க வைக்கிறது? சாட்டர்டே சண்டே லீவ்ங்கிறதுனால சாரதாவோட ஷாலு கூட வந்திருந்தா. ஷாலுவோட எக்ஸாம் முடிஞ்சிருந்தது. ஷாலு நந்தினி கிட்ட வந்து சொன்னா, ஆண்டி, உங்களுக்கு ஓகேனா நான் ஸ்வாதிக்கு ஹெல்ப் பண்றேன். என்னோட எக்ஸாம் முடிஞ்சு போயிடுச்சு. நான் ஸ்வாதிக்கு மேக்ஸ் சொல்லித்தரேன். உனக்கு எப்படி தெரியும் ஷாலு? நீ ஹிந்தி மீடியம் பொண்ணு. உங்க ஸ்கூல்ல அவங்க ஸ்கூல்ல மாதிரி சொல்லி தர மாட்டாங்க. ஆண்டி, மேக்ஸ் ஃபார்முலா எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். எங்க ஸ்கூல்லயும் ஸ்வாதி ஸ்கூல் மாதிரியே புக்ஸ் இருக்கு. எனதும் ஸ்வாதியோடதும் ஒரே கோர்ஸ் தான். நீங்க ஓகேன்னு சொன்னா நான் அவளுக்கு கத்து தரேன். சரி, ஆரம்பி. அதுக்கப்புறம் பாக்குற நீ எப்படி சொல்லித்தரேன்னு. மோம், என்ன சொல்ற? ஷாலு என்ன படிக்க வைக்க முடியாது. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. நாளைக்கு எக்ஸாம்ல நான் என்ன செய்வேன்? ஒரு வாட்டி கத்துக்கிட்டு பாரு. புரியலனா நீ படிக்கிற மாதிரியே படி. நான் என்ன செய்ய?
ஷாலு ஸ்வாதிக்கு மேக்ஸ் சொல்லித்தரா. கொஞ்ச நேரத்துல நந்தினி கவனிச்சா ஸ்வாதி ஷாலுவோட ரொம்ப நல்லா மேக்ஸ் படிக்கிறான்னு. அத பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியப்படுறா. நந்தினிமா கவலைப்படாதீங்க, ஷாலு மேக்ஸ் ரொம்ப நல்லா படிப்பா. இந்த வாட்டி அவ ரொம்ப நல்லா எழுதிருக்கா. அவங்க டீச்சர் சொன்னாங்க இந்த வாட்டி மேத்ஸ்ல ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்கான்னு. எனக்கு தெரியுது, ஸ்வாதி ஷாலுவோட நல்லா புரிஞ்சிருக்கான்னு. ஷாலு கிட்ட 2 நாள் டைம் இருந்தது. அவ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் ஸ்வாதிக்கு நல்லா சொல்லித்தந்தா. ஷாலு ரொம்ப நல்லா படிப்பா. அவ சொன்ன மாதிரியே ஸ்வாதி மேத்ஸ பண்றா. அடுத்த நாள் மண்டே ஸ்வாதி பேப்பர் எடுத்துட்டு வந்தப்போ அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. மம்மி, என்னோட மேத்ஸ் பேப்பர் ரொம்ப நல்லா எழுதிருக்க. உங்களுக்கு தெரியுமா, ஷாலு எனக்கு ஒன்னொன்னும் சொல்லித்தந்தா. நான் தப்பா நினைச்சேன். நான் எப்பவுமே சாரதாவை ஏழைன்னு சொல்லி அவமானம் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப பாரு, அவளுடைய பொண்ணு எவ்வளவு புத்திசாலியா ஸ்வாதிக்கு சொல்லித்தரா. நான் சாரதா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கொஞ்ச நாள்ல ஸ்வாதியோட ரிசல்ட் வருது. ஸ்வாதி மேத்ஸ்ல நல்ல மார்க் வாங்கியிருந்தா. நந்தினிக்கு தெரியும் ஸ்வாதி மார்க்ஸ்ல நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஸ்வாதி தான் காரணம்னு. ஷாலு, இது என்கிட்ட இருந்து உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட். நீ ஸ்வாதிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண. எடுத்துக்கோ, உனக்காக லேப்டாப். உனக்கு இது உதவியா இருக்கும். நீ இன்ஜினியர் கூட ஆகணும் இல்லையா? இது உனக்கு ரொம்ப உதவும். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ சோ மச். ஷாலு முகத்துல இருந்த அந்த புன்னகைக்கு விலை கட்டவே முடியாது. நந்தினிக்கு தெரியும் ஷாலு ஸ்வாதிக்கு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்னு. நந்தினி பணக்காரி. அவ ஒரு ஏழை பொண்ணோட தலையெழுத்த நினைச்சா மாத்தலாம். ஒரு ஏழை பொண்ணோட கனவை நினைவாக்க கொஞ்சம் உதவி பண்ணிருக்கலாம். அவங்களோட இந்த யோசனை தான் அன்னையிலிருந்து அவங்கள மாத்திடுச்சு. இப்ப ஸ்வாதிக்கு படிப்புல ரொம்ப கஷ்டமானா நந்தினி ஷாலுவை கூப்பிடுவாங்க. நந்தினி புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏழை பணக்காரன்னு ஒண்ணுமே இல்ல. மனுஷனுக்கு குணம் ரொம்ப முக்கியம். நல்ல நண்பர்கள் இருந்தா பசங்க நல்லா வளருவாங்கன்னு ஸ்வாதிய அப்பப்ப படிக்க சொல்லுவாங்க. ஆனா இப்போ அவ ஷாலுவோட சேர்ந்து அவளே நல்லா படிக்கிறா. நந்தினி அவளுடைய அப்பா அம்மா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. நந்தினிக்கு 8 வயசா இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவங்கள எத்தனை டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போனாலும் எந்த பிரயோஜனமும் இருக்கல. அவங்களுக்கு அவங்க பொண்ணு நந்தினியை பத்தி தான் கவலை. அவங்களுக்கு தெரியும் அவங்க பொழைக்க மாட்டாங்க அப்படின்னு. ஒரு நாள் நந்தினியோட அம்மா அவங்க அப்பாவை கூப்பிட்டு அவங்க கிட்ட சொன்னாங்க, இங்க பாருங்க, எனக்கு தோணுது நான் பொழைக்க மாட்டேன். நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு என் பொண்ணை பத்தி தான் கவலையா இருக்கு. நான் இல்லாம அவ எப்படி இருக்க போறா? நான் போனதுக்கு அப்புறம் அவளை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் இல்ல அப்படிங்கிற குறை அவளுக்கு எப்பவும் தெரியவே கூடாது. நீங்க அவளை நல்லா பாத்துப்பீங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. இப்படியெல்லாம் பேசாத ஜனகி, உனக்கு ஒன்னும் ஆகாது. நீ சீக்கிரமா சரியாருவ. நந்தினிய நீதான் பாத்துக்கிற. இதே மாதிரி கண்டிப்பா நீ பாத்துப்ப. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜானகி இறந்து போயிட்டாங்க. நந்தினியும் அவங்க அப்பாவும் அனாதை ஆயிட்டாங்க. நந்தினி அடிக்கடி அவங்க அப்பா கிட்ட கேப்பா, அப்பா, அம்மா எங்க போயிட்டாங்க? எனக்கு எப்பவும் அவங்க ஞாபகமாவே இருக்கு. எனக்கு அம்மா கையால தான் சாப்பாடு சாப்பிடணும். மகளே நந்தினி, அம்மா சாமியா மாறிட்டாங்க. எப்படியோ அப்பா நந்தினிக்கு சாப்பாடு ஊட்டி அவளை படுக்க வச்சிடுவாரு. ஆனா கணேஷ்க்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு, நந்தினி அம்மாவோட அன்பு இல்லாம எப்படி வாழ போறா அப்படின்னு. அவரு அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு, நந்தினிக்கு ஒரு அம்மாவோட அன்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னு. அடுத்த நாள் அவங்க சித்தி அவனுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க அவனை மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்பதான் நந்தினிக்கு ஒரு தாய் கிடைப்பா அப்படின்னு சொன்னாங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் ரொம்ப கட்டாயப்படுத்தினதுனால கணேஷ் நந்தினிக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கணேஷ்க்கும் மாலா அப்படிங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. கணேஷ் நந்தினி கிட்ட சொன்னா, மாலா உன்னுடைய புது அம்மா அப்படின்னு. நந்தினி புது அம்மாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. மாலாவுக்கு எப்போ எங்க எப்படி நடந்துக்கணும்னு நல்லாவே தெரியும். அவ கணேஷ்க்கு முன்னாடி நந்தினியே நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா கணேஷ் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அப்போ மாலா நந்தினிய ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சா. நந்தினி மாலா பண்றதுல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா அவ மேல இருந்த பயத்துல அவங்க அப்பா கிட்ட அவ எதையும் சொல்லல. அடிக்கடி அவ தன்னுடைய அம்மாவோட போட்டோவை நெஞ்சில அணைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. கொஞ்ச நாள்ல மாலாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையோட பேரு பூர்வி. அதுக்கப்புறம் மாலா நந்தினிய சுத்தமா கவனிச்சுக்கிறதே கிடையாது. நாட்கள் நகர நகர 2 பேரும் நல்லா வளர்ந்துட்டாங்க. நந்தினி ரொம்ப அழகாவும் புத்திசாலியாவும் இருந்தா. ஆனா பூர்வி ரொம்ப திமிரு பிடிச்சவளா மாறி இருந்தா. ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போறது, ஷாப்பிங் பண்றது, இதுதான் அவளுடைய வேலை. பூர்வியும் அவங்க அம்மா மாதிரியே நந்தினியை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா. நாள் பூரா அவளுடைய வேலை செய்ய சொல்றது, அவளை எப்பவுமே கொடுமைப்படுத்துறது, இதை எல்லாத்தையும் அவ அவங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்தா. அம்மா பொண்ணு 2 பேரும் தன்னுடைய பொண்ணை கொடுமைப்படுத்துறத பார்த்து அப்பா கணேஷ் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை நான் இன்னொரு கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா
நந்தினி இந்த அளவுக்கு கொடுமைக்கு ஆளாகியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவரு வருத்தப்பட்டாரு. ஒரு நாள் பூர்வி அவளுடைய அம்மா கிட்ட சொன்னா, அம்மா, என்னோட பீரோல தேவையில்லாத பழைய துணியெல்லாம் இருக்கு, பார்க்கவே சகிக்கல. அதை எல்லாத்தையும் நந்தினிக்கு கொடுத்துருங்க. நான் நேத்து தான் புதுசா பர்ச்சேஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அது வைக்க பீரோல இடமே இல்லம்மா. பூர்வி, நீ நந்தினிக்கு பழைய துணி கொடுக்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் பொண்ணு உன்னோட பொண்ணுக்கு தானே துணியை கொடுக்கறா? அதை நினைச்சு நீ சந்தோஷம்தான் படணும். போமா, நீ ரூம்குள்ள போ. இந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வேற வேலையே இல்ல. நந்தினி அழ ஆரம்பிச்சா. கணேஷ் நந்தினிய சமாதானப்படுத்தினாரு. ஒரு நாள் பூர்விக்கு ஒரு கால் வந்துச்சு. அதை கேட்டு அவ சந்தோஷப்பட்டா. அவ அவளுடைய அம்மா மாலா கிட்ட சொன்னா, அம்மா, இப்பதான் என்னோட ஃப்ரெண்டு சுஷ்மா கால் பண்ணிருந்தாம்மா. நம்ம சிட்டில இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி அவங்களுடைய மேக்சின்ல வர கவர் பேஜ்க்காக ஒரு பெஸ்ட் மாடலை சூஸ் பண்றதுக்காக ஆடிஷன் வச்சிருக்காங்க. அதுக்காக ஒரு ஸ்டேஜ் ஷோ நடத்துவாங்க. அந்த ஸ்டேஜ் ஷோல எந்த மாடல் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல சான்ஸ். கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நான் தாமா வின் பண்ணணும். என்னோட இடத்துல வேற எந்த பொண்ணோட போட்டோவும் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும். ஆமா, வேணா நீ பாரு. நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் டிசைன் பண்ண போறோம்னா அங்க இருக்கிற எல்லாரும் உன்னை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா, அப்புறம் சுஷ்மா இதையும் சொன்னா, சிட்டியோட பெரிய பிசினஸ் மேன் கிஷோர் லாலோட புள்ள பங்கஜும் அங்க வரப்போறாராம். அவர் தான் இதை நடத்துறாராம். எல்லாரும் சொல்றாங்களாம், ஃபைனல் டிசிஷன் அவர் எடுக்கிறதா மட்டும்தான் இருக்குமா. அட, அப்படின்னா இது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஒரே ஒரு தடவை நீ உன்னோட அழகு காட்டி அவங்கள மயக்கிடு, அவ்வளவுதான், எல்லாம் சரியா போயிடும். ஒருவேளை அவன் உன்னை பார்த்து உன்னோட அழகுல மயங்கி உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டானா நம்ம வாழ்க்கையே மாறி போயிடும். சரி, லேட் பண்ணாத, சீக்கிரமா போய் காம்படிஷனுக்கு ரெடி ஆகு. நந்தினி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டா. அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்னு அவளுடைய கிழிஞ்சு போன அந்த துணியையும் கலைஞ்சு போயிருக்கிற தலையையும் பார்த்து கம்முனாயிட்டா. கணேஷ் நந்தினி கவலையா இருக்கிறத பார்த்து அவ பக்கத்துல போய் அவளை சமாதானப்படுத்தினாரு. மகளே நந்தினி, இந்த சூழ்நிலைக்கு காரணம் நான் தாமா. நான் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிருக்க கூடாது. அப்படி பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு அம்மா உனக்கு கிடைச்சிட்டாங்க. உனக்கு ஒரு அம்மா தேவைந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா மாலாவா கல்யாணம் பண்ணதோ அவ இப்படி மாறுவான்னு தெரியல. நான் ஜானகி கிட்ட உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிருந்தேன். ஆனா இப்போ அது முடியாம போயிருச்சு. என்ன மன்னிச்சிருமா? இல்லப்பா, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க அழுவாதீங்கப்பா. உங்களை பார்த்தா எனக்கும் கஷ்டமா இருக்கு. கணேஷ் ரொம்ப கவலையா அங்கிருந்து போயிட்டாரு. அந்த நேரத்துல அவரால எதுவும் பண்ண முடியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காம்படிஷன் நாளும் வந்துச்சு. பூர்வி காம்படிஷனுக்கு ரெடி ஆகுறதுக்காக அவங்க அம்மா கூட சேர்ந்து அவ பியூட்டி பார்லருக்கு போனா. நந்தினி வீட்ல கவலையா உட்காந்துக்கிட்டு அவளுடைய அம்மாவை நினைச்சுக்கிட்டா. அம்மா, அப்பா சின்ன வயசுல என்கிட்ட சொன்னாரு, நீ ஆகாயத்துல நட்சத்திரமா மாறிட்டேன்னு. அம்மா, இன்னைக்கு எனக்கு உங்க ஞாபகம் அதிகமா வருது. இன்னைக்குதான் நான் ரொம்ப தனியா இருக்கிறதா உணர்றேன். அம்மா, நீ எங்கம்மா இருக்க? என்கிட்ட வந்துருமா. நந்தினி அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது அவ முன்னாடி ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அப்புறம் அந்த வெளிச்சத்துல அவ அவளுடைய அம்மாவை பார்த்தா. அவங்க நந்தினிய கூப்பிட்டாங்க. என்னாச்சு என் செல்ல பொண்ணுக்கு? பயப்படாதம்மா, நான் உன் பக்கத்துலதான் இருக்கேன். வா, அம்மா மடியில சாஞ்சுக்கோ. அம்மா, நீ ஏம்மா என்னை விட்டுட்டு போன? எனக்கு இங்க தனியா ரொம்ப பயமா இருக்குமா. நான் என்ன பண்றது? இனி உன்னை யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அம்மா, நானும் புது அம்மாவை என்னோட அம்மான்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஏமா அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன கஷ்டப்படுத்துறாங்க? அவங்க எப்பவுமே பூர்வியை மட்டும் தாமா நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அழாத நந்தினி, கவலைப்படாத. நான் உனக்கு இப்போ ஒரு பொருள் கொடுக்க போறேன். அது போட்டதும் நீ ஒரு தேவதை மாதிரியே மாறிடுவ. இந்தம்மா நந்தினி, இது மந்திர செப்பல். இத போட்டதுமே உன்னுடைய உருவமே மாறி போயிடும். ஆனா நீ மாறினதும் உன்னுடைய முகத்தை மூடியே வை. அப்பதான் சித்தியும் பூர்வியும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நைட்டு 12 மணிக்கு முன்னாடியே நீ திரும்ப வந்துடணும். ஏன்னா நைட்டு 12 மணிக்கு மேல இந்த மந்திர செப்பல் எந்த வேலையும் செய்யாது. நந்தினி அந்த மந்திர செருப்பு போட்ட உடனே அவ ரொம்ப அழகான உருவத்துக்கு மாறி அழகான புடவையை கட்டியிருந்தா. நந்தினி இப்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தா. அவ பாக்குறதுக்கு ஒரு அழகான மாடல் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. நந்தினி கண்ணாடி முன்னாடி நின்னு அவளே பாத்துக்கிட்டா. அவளுடைய கிழிஞ்சு போன துணி இப்போ ஒரு அழகான புடவையா மாறி இருந்துச்சு. அப்ப அவளுடைய அம்மாவோட ஆன்மா அவகிட்ட சொன்னாங்க. நந்தினி, நான் இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நீ தான் ஜெயிப்ப. தைரியமா இரு. எப்பவுமே என்னுடைய ஆசீர்வாதம் உன்கிட்டயே தான் இருக்கும். நந்தினி ரொம்ப கவலையா அவங்க அம்மாவை அனுப்பி வச்சா. அவ அவளுடைய முந்தானையால தன்னுடைய முகத்தை மூடிக்கிட்டா. அதுக்கப்புறம் அவ யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு அழகான கார் அவ முன்னாடி வந்து நின்னுச்சு. காருக்குள்ள இருந்த ஒரு டிரைவர் வெளியே இறங்கி நந்தினிய கார்ல உட்கார சொல்லி சொன்னாரு. உடனே நந்தினியும் கார்ல உட்காந்துட்டா.
அந்த கார் நேரா காம்படிஷன் நடக்கிற இடத்துல போய் நின்னுச்சு. நந்தினி கொஞ்சம் பயத்தோடவே காரை விட்டு வெளியே இறங்கி நின்னா. அவ ஸ்டேஜ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த இடத்துக்கு போனா. கொஞ்ச நேரத்திலேயே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. நந்தினி பார்த்தா பூர்வியும் அவ பக்கத்துல தான் நின்னுக்கிட்டு இருந்தா. ஆனா நந்தினி அவளுடைய முகத்தை மூடி வச்சிருந்தா. ஷோ ஸ்டார்ட் ஆக போற சவுண்ட் கேட்டதும் எல்லா பொண்ணுங்களும் லைன்ல நின்னாங்க. நந்தினியும் அவங்க கூடவே நின்னா. மெதுவா மெதுவா எல்லா பொண்ணுங்களும் ஸ்டேஜ் மேல நடக்க ஆரம்பிச்சாங்க. ஷோ நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. பூர்வியும் அவளுடைய புடவையை கட்டிக்கிட்டு ஸ்டேஜ் முன்னாடி வந்தா. எல்லா மாடல்ஸும் நந்தினியை தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த முக்காடு போட்டிருக்கிற பொண்ணு யாருன்னு அப்ப நந்தினியோட நம்பர் வந்துச்சு. நந்தினியும் ஸ்டேஜ் மேல போனா. நந்தினி ஸ்டேஜ் மேல போனதும் அங்க இருந்த எல்லாருடைய பார்வையும் அவ மேலதான் இருந்துச்சு. முகத்து மூடி இருந்த ஒரு மாடலை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அங்கேயே உட்கார்ந்து இருந்த கிஷோர் லாலோட புள்ள பங்கஜ் கூட நந்தினியை தான் பாத்துக்கிட்டு இருந்தா. அங்க இருந்த எல்லா மாடல்ஸ் கூட நந்தினியை தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு யாரு? நந்தினி அங்கிருந்த எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொன்னா. அப்போ அங்கிருந்த கிளாக்ல மணி 12 ஆயிடுச்சு. நந்தினி அதை பார்த்ததும் ரொம்ப பயந்து போய் ஸ்டேஜ் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சா. பங்கஜ் அவ நடக்கிறத பார்த்து அவனும் எழுந்திருச்சு அவ பின்னாடியே போனா. பங்கஜ் பின்னாடி வரத பார்த்து நந்தினி ரொம்பவே பயந்து போயிட்டா. மந்திர சிறப்போட சக்தி கொஞ்ச நேரத்திலேயே குறைஞ்சு போச்சு. அவ வந்த அந்த காரும் அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோவை நிறுத்தி அவ அந்த ஆட்டோல வேக வேகமா ஏறி உக்காந்துக்கிட்டா. அப்போ அவளுடைய ஒரு செருப்பு அங்கேயே விழுந்துருச்சு. நந்தினி அந்த செருப்பை அங்கேயே விட்டுட்டு ஆட்டோ ரிக்ஷால போயிட்டா. நந்தினி மறுபடியும் அவளுடைய உருவத்துக்கே மாறிட்டா. பங்கஜ் அங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்தா, ஆனா அங்க நந்தினி இருக்கல. அப்ப அவனுடைய பார்வை அங்க விழுந்திருந்த நந்தினியோட செருப்பு மேல போச்சு. அவன் உடனே அந்த செருப்பை எடுத்துக்கிட்டான். அத அவன்கிட்டயே வச்சுக்கிட்டான். நந்தினி கஷ்டப்பட்டு எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டா. பூர்வி மாலா 2 பேரும் கூட வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு இப்ப வரைக்கும் ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு யாரு? முந்தானையால முகத்தை மூடி வச்சிருந்தாலே அந்த பொண்ணு. அட, அவ யாரோ ஏதாவது கம்மி விலையில வந்த மாடலா இருப்பாமா. நீ வேணும்னா பாரு. இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிக்க போறவ நான்தான். பங்கஜோட பார்வை முழுசா என் மேல மட்டும்தான் இருந்துச்சு. நந்தினி அதை கேட்டு அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல பங்கஜ் அவனுடைய மேனேஜரை வர சொல்லியிருந்தான். சுதீர், கவர் பேஜுக்கு அந்த மாடல் தான் எனக்கு வேணும். யாருன்னா நேத்து சாரி கட்டிக்கிட்டு முக்காடு போட்டிருந்தால அவளோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு எல்லா மாடலோட லிஸ்ட் வேணும். நேத்து யாரெல்லாம் மாடலா வந்திருந்தாங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்க வீட்டோட அட்ரஸ நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க. இந்த செருப்பு கூட அந்த மாடல்ல ஒரு செருப்பு தான். எந்த மாடலோட செருப்புன்னு நாம கண்டுபிடிச்சி ஆகணும். இது யார் செருப்போ அவங்க தான் அந்த மாடல். பங்கஜ் அவனுடைய மேனேஜரை அங்க வந்திருந்த எல்லா மாடல் வீட்டுக்கும் அனுப்புனான். மேனேஜரும் எல்லா மாடல்ஸ் வீட்டுக்கும் போனாரு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த செருப்பு போட சொன்னாரு. ஆனா அந்த செருப்பு எந்த மாடலுக்கும் சூட் ஆகவே இல்ல. மேனேஜர் ஆபீஸ்க்கு திரும்ப வந்து பங்கஜ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டான். அப்போ பங்கஜ் யோசிக்க ஆரம்பிச்சான். அப்ப நேத்து மாடலா வந்திருந்தா அந்த பொண்ணு யாரு? அவ்வளோ அழகான பொண்ணு. பங்கஜ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். நைட்டு அவன் தூங்கும் போது அவனுடைய கனவுல நந்தினியோட அம்மாவோட ஆன்மா வந்துச்சு. எழுந்திரி பங்கஜ், நீ எந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கியோ அந்த பொண்ணு பூர்வியோட வீட்டுல தான் இருக்கா. நீ மறுபடியும் நாளைக்கு பூர்வியோட வீட்டுக்கு போ. அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு இந்த செருப்பு போட்டு பாரு. அந்த செருப்பு அந்த பொண்ணுக்கு கரெக்டா இருக்கும். திடீர்னு பங்கஜுக்கு முழிப்பு தட்டுச்சு. அவனுடைய கனவு அங்கேயே நின்னு போச்சு. அவன் அந்த கனவு பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் அவன் ஆபீஸ்க்கு போய் மேனேஜர் கிட்ட சொன்னா, போட்டியில கலந்துகிட்ட பூர்வி அப்படிங்கிற பொண்ணோட வீட்டுக்கு நான் நேரடியா போகணும் அப்படின்னு. பங்கஜ் உடனே பூர்வியோட வீட்டுக்கு போனான். ஆனா அங்க அவனுக்கு பூர்வி அப்புறம் மாலாவை விட்டா வேற எந்த பொண்ணும் கிடைக்கல. அவன் மாலா கிட்ட கேட்டான், உங்களை தவிர வேற யாராச்சும் ஷோல கலந்துட்டீங்களா? அட இல்ல பங்கஜி, என்னோட பொண்ணு மட்டும்தான் அங்க வந்திருந்தா. வேற யாரும் என் பொண்ணளவுக்கு அழகா இங்க இல்ல அந்த காம்படிஷன்ல பங்கேற்கிறதுக்கு. அது யாரு வீட்டை கூட்டிட்டே இருக்காங்க? அது அவ எங்க வீட்ல வேலை செய்யற பொண்ணு. எங்க கொஞ்சம் இங்க வாங்க. நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? இந்த செருப்பு கொஞ்சம் உங்க கால்ல போடுறீங்களா? பங்கஜ் அப்படி பண்றத பார்த்து மாலா பூர்வி 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களால யோசிக்க கூட முடியல நந்தினி அந்த மாடலா இருப்பா அப்படின்னு. நந்தினி கிட்ட பங்கஜ் அந்த செருப்பை போட்டு பார்க்க சொன்னான். நந்தினி அந்த செருப்பை எடுத்து போட்டதும் அந்த செருப்பு அவளுடைய காலுக்கு சரியா பொருந்துச்சு. பங்கஜ் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். அப்போ நேத்து நைட்டு வந்திருந்த அந்த மாடல் வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணுதான். பங்கஜ் நந்தினி கிட்ட இன்னொரு செருப்பை எடுத்துட்டு வர சொன்னான். நந்தினி உள்ள போய் இன்னொரு செருப்பை எடுத்துட்டு வந்தா. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. நந்தினி தான் அந்த மாடல் அப்படின்னு. அப்போ நந்தினியோட அப்பா அங்க வந்தாரு. நந்தினி அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. நேத்து எப்படி அவ அந்த போட்டியில கலந்துக்கிட்டா அப்படிங்கறது. கணேஷ் பங்கஜ் கிட்ட மாலாவும் பூர்வியும் சின்ன வயசுல இருந்து நந்தினியை எப்படி கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கணேஷ் மறுபடியும் சொன்னாரு, சின்ன வயசுலயே நந்தினி அவங்க அம்மா இறந்து போனதுனால மாலா கிட்ட மாட்டி எவ்வளவு கவலைப்பட்டா அப்படின்னு. அப்போ பங்கஜ்க்கு ஞாபகம் வந்துச்சு, நேத்து நம்ம கனவுல வந்த அந்த அம்மா
உண்மையிலேயே நந்தினியோட அம்மா அப்படிங்கிறது. அப்ப அவன் அவனுடைய கனவை பத்தி அவங்க கிட்ட சொன்னான். நந்தினி அதை கேட்டு அழ ஆரம்பிச்சா. கணேஷ் அவளை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் சொன்னாரு, நந்தினி, நீ அழாதம்மா. பாத்தியா, அம்மா உன் கூட தான் இருக்கா, எப்பவுமே இருப்பா. உங்க அம்மா இந்த செருப்பு கொடுத்து உனக்கு உதவி பண்ணிருக்கா. அங்கிள், நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க 2 பேரை நான் போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். உங்க பொண்ணை குடும்பப்படுத்தினதுக்கு இவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இது இவங்களுக்கு தெரியாது போல. இல்ல பங்கஜ்ஜி, அப்படி பண்ணிடாதீங்க. என்னோட அம்மா தங்கச்சி எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவங்க எனக்கு சொந்தமானவங்க. தயவு செஞ்சு போலீஸ கூப்பிடாதீங்க. என்னோட தங்கச்சியையும் அம்மாவையும் ஜெயில போடுறதுக்கு நான் காரணமா இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது. பாத்தீங்களா, என்னோட மகளை நீங்க எவ்வளோ குடும்பப்படுத்திருப்பீங்க, எவ்வளோ கஷ்டம். அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு நினைக்குது. உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைக்கிறா. இப்போ வச்சு நீங்க திருந்துங்க. கடவுளை பார்த்து கொஞ்சமாச்சு பயப்படுங்க. நந்தினி சொன்னதை கேட்டு மாலாவும் பூர்வியும் அவங்களுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. நந்தினி அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டான்னு சொன்னா. நந்தினியோட கண்ணுல இப்போ ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அவளுக்கு அவளுடைய அம்மாவும் தங்கச்சியும் கிடைச்சிருந்தாங்க. Thanks for watching.